வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. 2 நாட்டு மன்னர்களுக்கு நடுவில் போர் நடக்குது. அதில் ஒருத்தர் வெற்றி பெற்றுருக்கிறாரு. தோற்று போன மன்னன்ட்ட வென்ற மன்னன் சொல்கிறான், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நாடை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். சரி மன்னா, நீங்கள் என்ன கேள்வின்னு சொல்லுங்கள். ஒரு பெண் ஆள் மனதில் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது தான் கேள்வி. தோற்று போன மன்னன் அவன் ஊரில் இருக்க பெரிய ஆட்கள், அங்கே இருக்க அவனோட அமைச்சர், ஊர் மக்கள், பெரியவங்க எல்லாத்தையும் கேட்குறா. யாருக்கிட்டேருந்தும் சரியான பதில் கிடைக்கல. அப்போது ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு, இந்த ஊர் இருக்கிற ஒரு சூனியக்கார கிழவி, அவள் இதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவா, நீங்கள் எதுக்கும் அவரை பாருங்கள், அந்த சூனியக்கார கிழவியை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. சூனியக்கார கிழவியை போய் இவன் பார்க்குறான். அவள்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு பெண் ஆள் மனதில் என்ன நினைக்கிறா, இதுதான் கேள்வி அப்படின்றத நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இது அது சொல்கிறா. நான் விடை சொல்கிறேன். அவனுக்கு அந்த மன்னன் இவன்ட்ட கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, அவனோட காதலி அவன்கிட்ட கேட்டிருக்கான் அந்த கேள்வியை. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் தான் நம்ம கல்யாணம்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனுக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு உன் நாடு திரும்ப கிடைக்கும், எனக்கு இதில் என்ன லாபம்னு கேட்குறான். நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டான். இப்போ சரி, ஒரு பெண் ஆள் மனதில் தான் நினச்சதை செய்யணும்னு நினைக்கிறா, அதுதான் அவள் ஆள் மனதில் நினைக்கிறதுங்கிறத இந்த சூனியக்கார கிழவி சொல்லிடுறான். இவன் போய் அந்த மன்னன்ட்ட சொல்கிறான், ஒரு பெண் ஆள் மனதில் தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை தான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாள், அதுதான் பெண்ணோட ஆள் மனதின் எண்ணம் அப்படிங்கிறத சொல்கிறான். அவன் போய் அவன் காதலிகிட்ட சொல்கிறான். அவனுக்கு கல்யாணம் நடந்துடுது, இவனுக்கு நாடு கிடச்சிருது. இவன் சொன்னபடியே திரும்ப இவள்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். சரின்னு ஒத்துக்கிறான். சரின்னு ஒத்துக்கிட்ட உடனே அந்த சூனியக்கார கிழவி ஒரு தேவதையாக மாறி இவனுக்கு காட்சி தரான். காட்சி தந்ததோடு இல்லாமல் சொல்கிறா, நான் உன்னோட அந்தப்புறத்தில் இருக்கும்போது தேவதையாக இருந்தேன்னா வெளியில் வரும்போது கிழவியாக இருப்பேன், வெளியில் தேவதையாக இருந்தேன்னா வீட்டுக்கு வந்ததும் சூனியக்கார கிழவியாக இருப்பேன். உனக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா. இவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், உடனடியாக சொல்லுவான், இது உன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் நீ இதுக்கான முடிவை நீயே எடுத்துக்க அப்படின்றான். உடனே அவள் சந்தோஷப்பட்டு சொல்லுவாள், என்னோட முடிவை என்கிட்டே விட்டதுனால நான் எப்போதுமே தேவதையாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்வான். அதான் இந்த கதையில் தெரிய வர்றது என்னென்னா, ஒரு பெண் அவளை முடிவெடுக்க விட்டுட்டா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் தேவதையாக இருப்பாள். அவள்கிட்ட ஒரு விஷயத்தை திணிக்கும்போது தான் அவள் சூனியக்கார கிழவி ஆகுறாங்கிறது தான் இந்த கதையோட தாற்பயம். இதை புரிஞ்சு நீங்கள் நடந்துங்க. நன்றி, வணக்கம்.